Hi students, welcome. In this part of the video, we are just continuing chapter 10 in part 4. So the topic what we are going to see is iteration. What is iteration? Iteration means repetition. Repetition என்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸை again and again execute பண்ணுறதுனா iteration or repetition இல்லைனா looping அப்படின்னு சொல்லலாம். Okay students, just a simple 1 mark from previous part. If switch எது அதிக flexible அப்படின்னா if தான். Okay, it's a simple 1 mark. If statement is more flexible than switch statement. Okay, now we shall continue iteration statement. Iteration or looping is a sequence or one or more statement that are repeatedly executed until a condition is satisfied. So what are iteration statement and a looping statement? For that you have to write this until satisfied. In the statement we can all control flow statements தான். இதனோட யூஸ் என்னன்னா ப்ரோக்ராமோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். மெமரியும் ப்ரோக்ராம் சைஸ் ரெடியூஸ் ஆனாலே இட் வில் ஆக்குபை ஒன்லி லெஸ் மெமரி. மெமரி லெஸ் ஆனால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் கேட்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இல்லைன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ரெடியூசஸ் த கோட் லென்த். ப்ரோக்ராம் சின்னதாக இருக்கும். So it reduces the time. It's time to execute the program. It reduces time to execute the program and it takes less memory time. Program length and the length reduce aanale time reduce ஆயிடும், execution time, because it will occupy less memory. இந்த மூணுமே ஒன்னோட ஒன்று connected. If the program length is less, it occupy less memory. Memory less aanale the time to execute the program will be reduced. So these are the uses of the looping statement. What are the uses nu keta in the 3 points edunum. Then what is iteration or na idudha, that repeatedly executed until sila statements or condition satisfy agura varaikum. இப்போ see out welcome na ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். இதே நீங்கள் 10 times எக்ஸிக்யூட் பண்ணணும்னா see out welcome see out welcome see out welcomeனு 10 times எழுதணும் இல்லையா? அப்போ ப்ரோக்ராம் வில் பி பிக். அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ த லூப்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் அன்டில் அ கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் 3 types ஆஃப் லூப்ஸ் இருக்குது ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபார், while, do while. All looping statement எல்லாமே repeated a set of statements until a specified condition remains true. அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, the specified condition is referred as loop control. நம்ம எந்த கண்டிஷனை பொறுத்து அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கோ அந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், லூப் கண்ட்ரோல். இந்த எல்லா இதுலேயுமே ட்ரூ கண்டிஷனுங்கிறது எனி நான் ஜீரோ வேல்யூ, ஜீரோ வேல்யூவை ஃபால்ஸ் கண்டிஷன். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ட்ரூனா எனி வேல்யூ அதர் தென் ஜீரோ, ஃபால்ஸ்னா ஜீரோ மட்டும். பார்ட்ஸ் ஆஃப் த லூப். இப்போ ஒரு லூப்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் த லூப். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 5 times வந்து நீ எனக்கு ஒரு ஆன்சரை சொல்லு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை வந்து 5 times ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த ஆன்சர் தான் பாடி ஆஃப் த லூப். என்ன ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். தென் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கவுண்டிங்க்கு உங்கள் ஃபிங்கர் வச்சுக்குவீங்க இல்லையா. ஃபிங்கர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1லேருந்து. அந்த மாதிரி ஒரு வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியலைசேஷன். தென் ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் மைண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கும், 5க்குள்ளே 5 times சொல்ல சொன்னேன்னா லெஸ் தேன் 5 வந்துருச்சான்னு செக் பண்ணோம் இல்லையா, அதுதான் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஃபைனல் வேல்யூக்குள்ளே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது. தென் ஒரு டைம் ஆன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபிங்கர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க இல்லையா, கவுண்டிங். அதே மாதிரி இங்கேயும் அப்டேட் பண்ணணும் அந்த கவுண்டிங்கை. ஸோ இந்த 4 parts இருக்குது எல்லா லூப்லேயும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் ஆர் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன், தென் பாடி ஆஃப் த லூப். இப்போ இந்த வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு தான் நம்ம கவுண்டிங் பண்ணுவோம்.
நான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் காமிச்சேன் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இது ஒரு லூப், அதாவது ஃபாருங்கிறது ஒரு லூப். இந்த ஃபார் லூப்பில் 3 பார்ட் இருக்குது பாருங்கள். ஐன்னு ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன், அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஐ வேரியபிள் நான் இங்கே எதுக்காக வச்சுருக்கேன்னா கவுண்டிங்காகும். இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் லுப்புக்குள்ளே இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இது மட்டும்தான் ஃபார்க்குள்ளே வருது. இதே ஃபார்க்குள்ளே மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அதை வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். சி அவுட் வேல்யூ ஆஃப் ஐங்கிறது அப்படியே வரும், தென் ஐயோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் வேல்யூ ஆஃப் ஐ, ஐயோட வேல்யூ, இது வந்து 10 டைம்ஸ் இந்த ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அடுத்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் 1 ஃபஸ்ட்டு பார்ட்டு, தென் இது 2, தென் இதுதான் லூப் பாடி. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், தென் 4. ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு வரும், 2லேருந்து 3க்கு வரும், 3லேருந்து 4க்கு வரும், தென் 4லேருந்து மறுபடியும் 2க்கு தான் போகும். 1க்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் வரும். ஓகே, so this is the order how it's execute. லேருந்து it will go to 4th. See, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருது, இதுதான் இனிஷியலைசேஷன். இதை வந்து கவுண்டிங்காக யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் 10 டைம்ஸ்னால் ஸ்டார்டிங் 1லேருந்து பண்ணுவீங்க இல்லையா, நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். எனி வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்தா லெஸ் தேன் 10 கொடுத்துருக்கோம், இதை இங்கே 1 கொடுத்தா லெஸ் தேன் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கணும். அப்போ தான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 0லேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்களேன், 9 வரைக்கும் வந்தாலே 10 டைம்ஸ் ஆகிடும், அதனால தான் இங்கே லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கோம். அதே 1லேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 10 வந்தால் தான் 10 டைம்ஸ் ஆகும். அப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். எப்படி நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஐங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள், இது கண்ட்ரோல், எதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ இது கண்ட்ரோல் கண்டிஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இந்த பார்ட்டுக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் இந்த லூப் பாடி தேர்ட் பார்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக ஃபிங்கர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா கவுண்டிங், அதுக்காக I++, அந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுது, இது 4th பார்ட். பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருக்கான்னு, லெஸ் தேன் 10ஆக இருக்கான்னு. இருந்தால் மறுபடியும் லூப்புக்குள்ளே வந்து இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங், நம்ம இங்கே எழுதியிருக்கிறது ஒரு தடவை தான், ஆனால் இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள், 10 டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு 10 அவுட்புட் வந்துச்சு. அவுட்புட்டில் 10 லைன்ஸ் வருதா, பட் நம்ம இங்கே ஒரே ஒரு சிஅவுட் தான் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பாருங்கள் 10 லைன்ஸ் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார் லூப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் அண்டர்ஸ்டுட். ஸோ ஃபார் லூப்போட இந்த லூப்போட இது பாருங்கள், இனிஷியலைசேஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த லூப், தென் அப்டேட் பண்ணிவிட்டு அகெயின் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸாக இருந்தால் லூப்பை விட்டு வெளியே வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்டும். திஸ் இஸ் ஹவு த லூப். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மேட், ஃபாரில் 3 பார்ட்டு கொடுக்குறோம், இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். இந்த 3 பார்ட்டுக்கும் நடுவில் என்ன கொடுக்கணும், செமிகாலன் தான் கொடுக்கணும், வேறு எந்த சிம்பிளும் கொடுக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டு. நடுவில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸுங்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இந்த கர்லி பிரேசஸ் நாட் நெசசரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்டுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், இதுதான் அப்டேட் எக்ஸ்பிரஷன். இது நீங்கள் I++ன்னு கொடுக்கலாம், I++ன்னு கொடுத்தா போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ++iன்னு கொடுத்தா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணணும், ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை விட. இந்த ஃபார் லூப்பை நம்ம டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் கொடுக்கலாம். எப்படின்லாம் பாருங்கள், இப்போ ப்ரீவியஸாக பார்த்ததில் ஒரு இனிஷியலைசேஷன் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், I is equal to 0 ஒரு இனிஷியலைசேஷன், J equal to 10 ஒரு இனிஷியலைசேஷன். இந்த மாதிரி மல்டிபிள் இனிஷியலைசேஷனும் கொடுக்கலாம். அப்படி மல்டிபிள் இனிஷியலைசேஷன் வரப்போ நடுவில் கமா கொடுக்கணும், தென் கண்டிஷனா, தென் அதே மாதிரி அப்டேஷனும் பாருங்கள், மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது தே ஷுட் பி செப்பரேட்டட் பை கமா. கமாங்கிறது பிளேஸ் ஹோல்டர்னு பார்த்தோம் இல்லையா.
தென் இதில் இருக்கிற இந்த 3 எக்ஸ்பிரஷனுமே ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இனிஷியலைசேஷன் கொடுக்கல, ஏன்னா அது இனிஷியலைசேஷன் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். இன்க்ரிமெண்ட் கொடுக்கல பிகாஸ் ஐ ஹாவ் கிவன் தட் இன்க்ரிமெண்ட் விதின் த லூப். இந்த மாதிரி ஆப்ஷனல் இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ 3 பார்ட்டுமே கம்பல்சரி கொடுக்கணும்னு கிடையாது. பட் ஒரு பார்ட்டு கொடுக்கலனாலும் நம்ம அந்த செமிகாலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இட் இஸ் த யூஸ்ட் ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர். 3 பார்ட்டு கொடுக்கலனாலும் இந்த 2 பார்ட்டு செமிகாலன் 2 செமிகாலன் இருக்கணும் உள்ள. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேல நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இனிஷியலைசேஷன் கொடுக்கல, கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இன்ஃபினிட் லூப் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த 3 எக்ஸ்பிரஷனுமே ஆப்ஷனல். இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன். இன்ஃபினிட்னா என்னென்னா, அந்த நிறைய டைம் அது எண்ட்லெஸ்ஸாக ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கிறதா இன்ஃபினிட் லூப். அது வந்து இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனே நீங்கள் கொடுக்கலன்னா, அது கண்டிஷன் கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறப்ப லூப்பை விட்டு வெளியே வரும். கண்டிஷனே கொடுக்கல அப்படிங்கிறப்போ இஃப் த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் அப்சென்ட், என்ன லூப் ஃபார்ம் ஆகும், இன்ஃபினிட் லூப் ஃபார்ம் ஆகும். If the test expression is absent, what is formed? Infinite loop. Infinite loop will be formed when, எப்போ ஃபார்ம் ஆகும் infinite loop? When the text expression is absent. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கண்டிஷனே கொடுக்கல, அப்போ என்ன ஆகும், இந்த வெல்கம்ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எண்டே ஆகாது. தட் இஸ் கால்ட் இன்ஃபினிட் லூப். எம்டி லூப்புங்கிறது என்னன்னா, ஒரு லூப்பு கீழே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். லூப் பாடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கேயே செமிகாலன் கொடுத்துட்டேன். இந்த ஃபார்வர்ட் எண்டில் யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். இங்கே செமிகாலன் கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இதனோட சேராது, ஃபார் லூப்போட சேராது, இது தனியாக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் லூப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ தட் இஸ் கால்ட் எம்டி லூப். எம்டி லூப் மீன்ஸ் எ லூப் தட் ஹாஸ் நோ ஸ்டேட்மெண்ட் இன் த பாடி. இப்போ இங்கே செமிகாலன் கொடுத்துட்டேன், அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், எம்டி லூப், பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்டேட். நீங்கள் கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனாலும் ஃபார் லூப் இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது கீழே இருக்கிறது இதுக்கு அப்ளை ஆகாது. இங்கே பாருங்கள், இங்கே இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் லூப்போட எண்டில் செமிகாலன் கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இங்கே செமிகாலன் கொடுத்தாலே இட் மீன்ஸ் த ஃபார் லூப் இஸ் எண்டிங் வித் திஸ். ஸோ திஸ் பார்ட் won't be attached with the for loop because of semicolon. So this is called empty loop if you give semicolon at the end of the loop. இங்கே பாருங்கள், இந்த இனிஷியலைசேஷன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் we can also declare the variables while you initialize. So these are the different ways we can use the for loop. Then next loop is while loop. While loopum for loopum ஒரே மாதிரி தான். ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா அதே தான். கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும். பட் த வே ஆஃப் ரைட்டிங் மட்டும் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து வைல்னு கொடுக்கணும், கொடுத்துட்டு கண்டிஷன் மட்டும் இங்கே கொடுப்போம். தென் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த இனிஷியலைசேஷனுங்கிறது வைல்க்கு முன்னாடி கொடுத்துடணும், இன்க்ரிமெண்ட்டு இது பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வைல் I is less than 10, sum is equal to sum plus I ஆட் பண்ணிகிட்டே வருது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இனிஷியலைசேஷன் I is equal to 1 முன்னாடி கொடுத்துருக்கு. ஸோ while லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலைசேஷன் முன்னாடி வந்துடும், லூப்புக்கு முன்னாடி கண்டிஷன் மட்டும்தான் இங்கே கொடுக்கும், பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே இன்க்ரிமெண்ட் பார்த்து வந்துடும். திஸ் இஸ் த, மற்றபடி எக்ஸிக்யூஷன்லாம் சேம் தான். இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் இதை வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் அகெயின் வைல் லூப்பில் போய் கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும் லூப் பாடி, மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். எப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்புக்குள்ளே போகாத அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். வைல் லூப்பை எப்படி கொடுக்கலான்னு பார்த்துக்கோங்கன்னா, வைல் லூப்லேயே நிறைய வேரியேஷன். இட் கேன் பி எம்டி லூப் ஆர் இன்ஃபினிட் லூப். இப்போ இங்கே வந்து செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா எம்டி லூப். அண்ட் எம்டி வைல் லூப் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டேட்மெண்ட், இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்காது எக்ஸப்ட் நல் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் செமிகாலன். செமிகாலன் மட்டும் இப்போ இங்கே கொடுத்துருப்போம், அதுதான் எம்டி லூப். ஃபார் லூப் மாதிரியே தான் இது. வந்து இந்த லூப் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைம் டிலே லூப். ஒரு ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் நேரம்
அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கணும், பாசிங் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி டைம் டிலே லூப். அப்போ இந்த இன்க்ரிமெண்ட் மட்டும் அது மெமரியில் பண்ணிகிட்டே இருக்கும், அது வரைக்கும் வேறு எந்த அவுட்புட்டோ எதுவுமே வராது. ஸோ திஸ் இஸ் கால்ட் டைம் டிலே லூப். empty while loop is also called time delay loop. What is the use? For pausing the program for some time. Infinite loop எப்போ இதாகும்? அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அதாவது இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆனால் தானே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் இந்த வேல்யூ ஆகிறப்போ. ஆனால் நீங்கள் இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா it will go infinitely. The while loop may be infinite loop when no update statement is given. பாருங்க, இந்த i++ கொடுக்காட்டி இந்த இது ஐயோட வேல்யூ ஃபிக்ஸடாக ஒன்றே தான் இருக்கும். அப்போ இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகி 10க்கு மேலே வந்தால் தானே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வரும். ஆனால் எப்போவுமே 0வாகவே இருக்கும், <10 எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்காட்டி இட் வில் ஃபாலோ இன்ஃபினிட் லூப். நெக்ஸ்ட் டூ வைல் லூப் அப்படிங்கிறது என்னென்னா அதே தான், அந்த வைல் லூப்பே நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம். வைல் கண்டிஷன் கீழே வந்துடும், டூ மட்டும் மேலே வரும். தென் ரிப்பீட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். இனிஷியலைசேஷன் அதே மாதிரி முன்னாடி கொடுத்துப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் ரிப்பீட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடும். See the program. Do ரிப்பீட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அப்டேஷனில் உள்ளே வந்துடும். தென் கண்டிஷன் செக் பண்ணுறோம். தென் மறுபடியும் போய் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் இட் வில் ஸ்டாப். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி we are displaying in reverse order. n greater than 0 இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணும். எப்போ 0 or less than 0 வரப்போ it will stop the loop. இந்த whileக்கும் do whileக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். whileல கண்டிஷன் எங்கே கொடுத்துருக்கோம், given at the beginning of the loop. In case of while, the condition is given at the beginning of the loop. இங்கே கண்டிஷன் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 10 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே என்டர் ஆகாது. பட் இன் கேஸ் ஆஃப் டூ வைல் த கண்டிஷன் இஸ் கிவன் அட் த எண்ட் ஆஃப் த லூப். ஸோ இப்போ n is equal to 10ன்னு இருக்குது, இங்கே n is less than 10 செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் ஒன்ஸ் இது உள்ளே வந்ததுனால it guarantees that the loop statements are executed once. I'm just writing here the difference between, it's an important question, difference between, note பண்ணிக்கோங்க students, between while and do while. Answer: in while the condition is given at the beginning of the loop. So it is, அது என்னன்னு சொல்லுவோம்னா entry check loop. அதுவே in do while the condition, note down students, is given at the end of the loop. So it is exit check loop. And it guarantees, the important point, it guarantees that the loop statements are executed at least once. The loop statements are executed. It's an important 2 mark question. Note down the difference between while and do while. ஃபஸ்ட்டே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் இது உள்ளே வந்துடும், ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுறது, அதனால் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதான் இதனோட அட்வான்டேஜ். மற்றபடி இது எக்ஸிட் செக் லூப், பிகாஸ் கண்டிஷன் லாஸ்ட்டில் தான் செக் பண்ணுறதுனால. ஃபாரும் ஒயிலும் வந்து என்ட்ரி செக் லூப். தென் லூப்புக்குள்ளே லூப் கொடுக்கறது நெஸ்டட் லூப். வாட் இஸ் நெஸ்டட் லூப்? A loop which contains another loop is called nested loop. அது எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ஃபார் அதுக்குள்ளே ஒரு ஃபார், தென் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை க்ளோஸ் பண்ணிடணும், அப்புறம் இது ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி தான் ஒயில்குள்ளே ஒயில் கொடுக்கலாம், டூ ஒயில்குள்ளே டூக்குள்ளே டூ கொடுக்கலாம். இந்த 3 ஃபார்மேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. see this program multiplication table ஒரு மெசேஜ் கொடுத்துறோம். ஃபார் ஒரு வேரியபிள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் நாட் c minus 1, சேஞ்ச் இட், திஸ் இஸ் ஈக்குவல் டு 1, equal to, this is equal to, c is equal to 1, c less than 10, c plus plus, c இங்கிறது வேல்யூ 1 1 2 3 அந்த மாதிரி. தென் இங்கே வந்து அந்த ஒரு வெர்டிக்கல் லைன் உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன் வரக்காக தான் அங்கே அந்த சிம்பிள் கொடுத்துருக்கு. தென் ஃபார் i int i 1லேருந்து 10 வர வரைக்கும், 1லேருந்து லெஸ் தேன் 10னா இது வர வரைக்கும், தட் இஸ் இங்கே வர வரைக்கும். சி அவுட் என்ன பண்ணுறோம், i into c பேக்ஸ்லாஷ் t, இது i இது c, i into c வேல்யூ போட்டு பேக்ஸ்லாஷ் t, அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இந்த இது இந்த இப்போ இந்த லூப்புக்குள்ளே லூப் கொடுக்குறப்போ இந்த கண்ட்ரோல் வேரியபிளும் சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு செட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரிமெண்ட் சியை ப்ளஸ் பண்ணி மறுபடியும் இதனோட அடுத்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், wait, I'll show you the execution of these loops. Minimizing. Turbo C++. I'm opening a program. File, open, for loop, for PGM, for program. ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் லூப். இப்போ இந்த ஃபார் லூப்பில் இங்கே கொடுக்காட்டியது என்ன ஆகும், வெல்கம் போயிட்டே இருக்கும். இது லாஸ்ட் பார்ட்டில் நான் காமிச்சேன் இல்லையா. இப்போ ஃபார் லூப்பில் ஐம் கிவிங் I is equal to 0, condition, sorry, I is equal to 0, I is less than 5, updation நான் என்ன கொடுக்குறேன், I ++ கொடுக்குறேன். அப்போ இது வெல்கம் எத்தனை, இதில் வந்து இதுதான் கண்டிஷன் அண்ட் ஐயை தான் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபார் லூப் பாடியில் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துட்டேன். கேர்லி பிரேசஸ் கொடுக்காட்டியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கும். மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அது கேர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். இதை வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகும், இதுதான் லூப் பாடி, இது 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். 0லேருந்து லெஸ் தேன் 5னா 0 1 2 3 4 எத்தனை வருது, 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை கேன்சல், ஃபைல், சேவ், தென் கம்பைல், ஓகே ப்ரெஸ் இன்னைக்கு நீ ரன் பண்ணலாம். கம்பைல் ஆல்ட் F9 இல்லையா கம்பைல் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் மவுஸோட உங்களுக்கு வந்து கீபோர்டு இல்லை ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் கேட்குது, ஐம் கிவிங் 5, பாருங்கள் 5 டைம்ஸ் வெல்கம் வந்துருச்சா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் இந்த I less than 5 இருந்தால் மட்டும்தான் பண்ணும். இப்போ I less than 5 இருக்கும், அப்போ என்ன பண்ணும், அது இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஈக்குவல் டு 5 ஆகிறப்போ இந்த லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், அப்போ இதுக்குள்ளே வராது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடும். இதே while லூப், Alt F, open, while PGM. இப்போ இந்த while ப்ரோக்ராமில் பாருங்கள், clear screen, இன்புட் n வாங்கிக்கிறேன், I is equal to 0, இனிஷியலைசேஷன் முன்னாடி வந்துடுச்சா. இருங்க இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன்.
I plus plus. இப்போ இங்கே while loopல பாருங்க என்ன வரும். ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் முன்னாடி கொடுத்துட்டோம். இங்கே கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு ஐ பக்கத்துலேயும் ஸ்பேஸ் வரக்காக தான் இது கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் கொடுக்காட்டி எல்லா நம்பரும் பக்கத்தில் வரும். தென் அடுத்தது கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். Alt F சேவ், Alt F9 கம்பைல் பண்ணியாச்சா, கண்ட்ரோல் F9 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 5 டைம்ஸ் நம்பர் 0 1 2 3 4 வந்துருச்சா. இது while loop. Understood students? So இந்த for loop while loop entry check loop அப்படிங்கிறோம். நீ next Alt F open. I'm giving do program. இப்போ பாருங்க. Now I is equal to 0. Starting value 0 கொடுக்குறேன். இது அதே மாதிரி தான். வெல்கம் வந்து எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு? 5 டைம்ஸ் வரும். Alt F சேவ், Alt F9. என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த கண்டிஷன் இங்கே கொடுத்தோம், இந்த கண்டிஷன் லாஸ்ட்டில் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு லூப் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இது இப்போ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டிஷன் அதே தான் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் F9 5 கொடுக்குறேன். 5 டைம்ஸ் வந்துருச்சா. சேம் ப்ராசஸ், பட் என்ன கொடுத்துருக்கோம்? கண்டிஷன் இஸ் கிவன் அட் த. இப்போ வந்து கண்டிஷன் லெஸ் தேன் 5 இருந்தால் தானே இது எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ நான் 0 கொடுத்துருக்கேன், ஓகே லெஸ் தேன் 5. இதுவே நான் கண்டிஷன் வந்து 100 கொடுக்குறேன். delete 100 கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தானே, I is less than n கிடையாது. n வந்து 5 கொடுக்குறீங்கன்னா I is less than n கிடையாது. அப்போ இது லூப்புக்குள்ளே வரக்கூடாது இல்லையா. ஆனால் ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வந்து ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 101 பண்ணிவிட்டு அப்புறம் தான் செக் பண்ணுது 101 இஸ் லெஸ் தேன் 5 இல்லையா. அதுக்கப்புறம் அது ரிப்பீட் பண்ணாது. ஆனால் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். Alt F9 சக்ஸஸ், கண்ட்ரோல் F9. இப்போ நான் 5 தான் கொடுக்குறேன் இன்புட்டு, பட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் என்ன ஆச்சு, ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுதான் டூ வைலோட அட்வான்டேஜ். இதே நீங்கள் while loopல கொடுத்து பாருங்கள். Alt 3 while ப்ரோக்ராமில் நான் இங்கே இப்போ 100ன்னு கொடுக்குறேன். இப்போது நமக்கு வருதான்னு பார்ப்போம் அவுட்புட். ஐம் கிவிங் 100. அதே ப்ரோக்ராம் தான். ஸோ Alt F9 கம்பைல். என்ன சேஞ்ச் பண்ணாலும் கம்பைல் பண்ணும். கண்ட்ரோல் F9 இப்போ 5 அதே 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் ஒரு டைம் கூட வரல. ஏன்னா ஐயோட வேல்யூ கவுண்டிங்கை நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 100 இஸ் லெஸ் தேன் 5 கிடையாது இல்லையா. அப்போ உள்ளே வராது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாது while loop. ஆனால் do while loop will execute at least once because the condition is given at the end of the loop, because it's a exit check loop. இங்கே வந்து it's the entry check loop. Okay students, have you understood this loop part? I hope you have understood. In next part of the video we shall continue jump statement. So எப்படி வெளியே வருது? Alt F கொடுத்து Q கொடுக்கலாம், quit. சேவ் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க, சேவ் பண்ணணும்.